ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் ப்ரொஃபஷனல் ஃபார்மசி இன் இந்தியா இன் ரிலேஷன் டு ஃபார்மசி எஜுகேஷன். இது ஃபுல்லா எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஆன்ஷியன் டேஸ்ல இருந்து இப்போ மாடர்ன் டேஸ் வரைக்கும் எப்படி ஃபார்மசி எஜுகேஷன் இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஹிஸ்ட்ரியில பார்க்க போறோம். It is closely linked to the evolution of pharmacy education across the country. Evolution of pharmacy education. எப்படி pharmacy education அந்த காலத்துல இருந்து இப்ப இது வரைக்கும் எந்தெந்த இயர்ல என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது 19th century. இந்த 19th centuryல தான் பிரிட்டிஷ் ரூல் வந்துச்சு. இந்த பிரிட்டிஷ் ரூல் என்ன பண்ணாங்க அப்படின்னா மாடர்ன் மெடிசனை டேக் ஓவர் பண்ணாங்க. இந்த டைம்ல தான் ஃபார்மல் ஃபார்மசூட்டிக்கல் லேர்னிங் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற இயர் பார்த்தீங்கன்னா 1860. இந்த இயர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா இயர்லியர் ஸ்ட்ரக்சரல் ஃபார்மசி ட்ரைனிங்கை கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் எதை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங், டிஸ்பென்சிங், லேபிளிங், மெடிசன். அந்த இயர்ல ஃபிசிஷியன் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அசிஸ்டன்ஸை வச்சு காம்பவுண்டிங் ஃபார்முலேஷன்ஸ் தான் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைம் இப்போ கிடைக்கிற மாதிரி ரெடிமேட் மெடிசன்ஸ் கிடையாது. அதனால அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி காம்பவுண்டிங் ஃபார்முலேஷன்ஸ் தான் பண்ணினாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 20th century. இந்த 20th centuryல ட்ரைனிங் பர்சனல் க்ரூ பர்ச்சிங் இன்ஸ்டிடியூஷன் டு இன்ட்ரடியூஸ் மோர் ஆர்கனைஸ்டு சர்க்குலம். இந்த 20th centuryல இது நடந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற இயர் பார்த்தீங்கன்னா 1937. இந்த இயர்ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் விசாகப்பட்டினம்ல 2-year டிப்ளமோ கோர்ஸ் ஃபார் கெமிஸ்ட் ட்ரக்கிஸ்ட லான்ச் பண்றாங்க. இந்த 2-year டிப்ளமோ கோர்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னா மெட்டீரியா மெடிக்கா, கெமிஸ்ட்ரி, ப்ராக்டிக்கல், ஃபார்மசி. இதே இயர்ல காம்பவுண்டர் கோர்ஸ் அப்படிங்கிறதையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எந்தெந்த பிளேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால், பீகார், பாம்பே, யூபி. இந்த இயர்ல கோவால அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஹையர் லெவல் டெக்னிக்கல் ட்ரைனிங் ஃபார் ஃபார்மசி ப்ரொஃபஷனையும் கொண்டு வராங்க. இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன இயர் பார்க்க போறோம் அப்படின்னா 1932. இதில் பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி லெவல் ப்ரோக்ராம் பிஎஸ்சி இன் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறாங்க. இதை யார் இனிஷியேட்டிவ் படுத்துறாங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் மகாதேவ் லால் ஷாஃப். இவங்க தான் இந்த மகாதேவ் லால் ஷாஃப் அப்படிங்கிறவங்க தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஃபார்மசி எஜுகேஷன். நெக்ஸ்ட் 1937ல இந்த பிஹெச்யூ அதாவது பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி எதை இனிஷியேட்டிவ் படுத்துறாங்க அப்படின்னா 3-year பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஃபார்மை இனிஷியேட் படுத்துறாங்க. 3-year பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியை இனிஷியேட் படுத்துறதுக்கு யார் யார் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ஜிபி ஸ்ரீவஸ்தவ், என்கே பாசு, ஜிபி சிங், எஸ் பிரசாத், டிஎன் மஜும்டர், என்ஜி நியோக். இது வேர்ல்டு வைட் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது. அதனால மோட்டிவேட் ஆகி செவரல் யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபார்மல் ஃபார்மசி ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அது என்னென்ன யூனிவர்சிட்டி அப்படின்னா ஆந்திரா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே, பஞ்சாப் யூனிவர்சிட்டி, லால்பாய் மோட்லால் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி இன் அகமதாபாத். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1950ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசி அட் பிர்லா இன்ஸ்டிடியூஷனை வந்து ஃபவுண்ட் பண்றாங்க. அப்புறம் யூனிவர்சிட்டி லைக் நாக்பூர், ஷாகர் என்ன பண்றாங்க அப்படின்னா பிஃபார்ம் ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்புறம் 1940ல பிஹெச்யூ பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்ஃபார்ம் ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எம்ஃபார்ம் ப்ரோக்ராம் இனிஷியேட் ஆன கொஞ்சம் இயர்லேயே 1952 to 53ல என்ன ஆகுதுன்னா நியூமரஸ் யூனிவர்சிட்டிஸ் லைக்
பஞ்சாப் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், ஆந்திரா யூனிவர்சிட்டி, எஸ்எம்எஸ் மெடிக்கல் காலேஜ், ஜெய்ப்பூர். இவங்க எல்லாமே போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஃபார்மசியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 1994ல் நைப்பரை கொண்டு வராங்க. நைப்பர் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இதுக்கு அடியில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி ரிசர்ச், இனோவேஷன், ஸ்பெஷலைஸ்ட் எஜுகேஷன், இது எல்லாமே 1994ல் நடக்குது. இந்த லாஸ்ட் 150 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இந்தியாவில். அது என்னென்ன அப்படின்னா expansion of pharmaceutical science, drug synthesis, formulation to computer aided drug designing, advanced drug delivery system. இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசியில் கிராஜுவேட்ஸ் மெயின்லி எந்தெந்த ரோலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ரோல் இன் ப்ரொடக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், ஃபார்முலேஷன், டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயர் பார்த்தீங்கன்னா 1980 அண்ட் 1990. இந்த இயரில் என்ன நடக்குது அப்படின்னா மிஸ்யூஸ் ஆஃப் மெடிசன், ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் அதிகமாகிறது, அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிறது. அதனால் கண்டிப்பாக ஃபார்மசிஸ்ட் தேவை, பேஷண்ட் கேருக்காக தேவை அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்மானமாக சொல்கிறாங்க. இப்போ தான் கிளினிக்கல் ஃபார்மசி இந்தியா கொண்டு வராங்க. இந்த கிளினிக்கல் ஃபார்மசி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், ரேஷனல் ட்ரக் யூஸ், தெரப்பட்டிக் மானிட்டரிங், கொலாபரேஷன் வித் ஃபிசிஷியன். இந்த கொலாபரேஷன் வித் ஃபிசிஷியன் எதுக்காக அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கும் பேஷண்ட் கேர் ரெண்டுக்குமே. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் நடக்கிறது தான் ஒரு கிரிட்டிக்கல் டேர்னிங் பாயிண்டாக அமையுது. எதுக்குன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபார்மசி இன்டு எ ப்ரொஃபஷன். நெக்ஸ்ட் இப்போ டுடே இந்தியா வந்து எப்படி அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபார்மசி எஜுகேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா டிஃபார்ம், பிஃபார்ம், ஃபார்ம் டி, எம்ஃபார்ம், பிஹெச்டி, இது எல்லாமே இருக்குது. இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறது எதுக்கான ரெகுலேஷன் படி அப்படின்னா பிசிஐ, ஏஐசிடிஇ, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். இது ரெண்டு மூலமாக தான் எல்லா சிஸ்டம் ஃபார்மசியோட சிஸ்டம் ஃபங்க்ஷன் எல்லாமே ரெகுலேட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.